அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்பா கர்த்தர், எங்களை இந்த இடத்துல எங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க எங்களை இந்த இடத்துல நீர் ஆயத்தப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்பா. உங்கள் சமூகத்தில் வருவதற்கே நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனாலும் எங்களுக்கு மேலும் நீர் அன்பு வைத்து எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளை நினைக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு விசை உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுவீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பலனும் உமக்கு தெரியும், எங்களுடைய பலவீனங்களும் உமக்கு தெரியும். எங்களுடைய எல்லா சூழ்நிலை, எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பிறவாதற்கு முன்னமே எங்களுடைய தேவைகள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். அந்த நல்ல ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலும் தாவீதினுடைய பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, இதை ஒரு சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் தீங்கு நாளில் என்னை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. தீங்கு நாளில் என்னை பாதுகாக்கிறவர் என்று சங்கீதக்காரன் இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்திலே நாம் இந்த சங்கீதத்திலிருந்து 9வது வசனத்தை நாம் சிந்தித்தோம். ஆகவே இதனுடைய பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு பகைஞர்கள் இருந்தார்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஆகவே அவன் ஆண்டவருடைய பாதுகாப்பை எண்ணி எதிர்பார்த்து ஆண்டவரிடத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணுகிறது போல இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு கூட்டம் அது அப்சலோம் அவனை துரத்தின பொழுது அவன் பாடின சங்கீதம் இது என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் இவன் சவுலுக்கு பயந்து ஓடின பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பை கேட்டு பாடினது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் வேண்டி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. இதில் இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தீங்கு நாள் என்று இங்கே சொல்லுகிறார். தீங்கு நாள் என்று நாம் பார்க்கும்போது
எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நாள் ஒரு தீங்கு ஏற்பட்ட நாளாக இருக்கும். ஒரு விபத்து ஏற்பட்டதாக இருக்கும், ஒரு வியாதி ஏற்பட்ட நாளாக இருக்கும், அல்லது ஒரு பிரச்சனையின் நாளாக இருந்திருக்கும், குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்த நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நாளை நாம் என்ன சொல்லுகிறோம்? அது தீங்கு நாள் என்று சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் மோசே இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் அந்த தீங்கு நாளுக்கு ஒரு சில அடையாளங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அந்த தீங்கு நாளிலே என்ன நடக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமா. பாதுகாக்கிற கர்த்தரை அங்கே சொல்லிவிட்டு அடுத்தது எந்த சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது 5வது வசனத்திலிருந்து சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு நாளை அவர் சொல்றாரு. அந்த நாள்ல பாருங்க, இரவிலே உண்டாகிற, அடுத்தது சொல்றாரு பகலிலே பறக்கிற, அடுத்தது சொல்றாரு இருளிலே நடமாடுகிற, அடுத்தது சொல்றாரு மத்தியானத்தில் பாழாக்குகிற. அப்போ ஒரு நாளில இருக்கிற எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் சொல்லி அந்த நேரங்களிலே என்ன ஆபத்து நடக்கிறது என்பதையும் அவன் சொல்லி அடுத்தது சொல்றான், கர்த்தர் உன்னை தம்முடைய செட்டைகளிலே மூடி மறைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அவரையே உன்னுடைய உறைவிடமாய் நீ கொண்டதினாலே. அடுத்த வார்த்தை சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் வீட்டுக்குள்ளே நுழையாது. அல்லேலூயா. அப்போ என்னை தீங்கு நாளிலே பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், அவர் என்னை பாதுகாக்கிறவர். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான்? ஆண்டவரே, நான் வேதனையின் நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நெருக்கடியான ஓட்டத்தில் என் தேவன் நீர் என்னை உம்முடைய கூடார மறைவிலே மறைக்கிறீர், உம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர், என்னை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு சிலரை நாம் பார்க்க இருக்கிறோம். தீங்கு நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருந்தார் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது நாம் அடிக்கடி நாம் சிந்தித்த காரியம்தான் இந்த வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் பார்க்கலாம். அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ராஜாக்களுடைய பெயர்கள் இருக்குது. வீட்டில் போய் வாசிங்க. 2வது வசனத்தில் ஒரு 5 ராஜாக்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இந்த 5 ராஜாக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா சோதோமின் ராஜா அதுல முக்கியமானவர், கொமோராவின் ராஜா அதுல முக்கியமானவர். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சோதோம் கொமோரா நீங்க பார்த்தீங்கன்னா லோத்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், அந்த இடத்துல லோத்து இருக்கிறாரு. இப்போ இந்த சோதோமின் ராஜா இவர் சேர்ந்த இந்த 5 ராஜாக்கள் அந்த முன்னால 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் இந்த 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்து விட்டார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது சோதோம் கொமோரா அந்த ராஜ்யங்களில் இருந்த மக்களை எல்லாம் அவங்க பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. இப்போ பாருங்க, இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். அப்படிதான்
இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து போனார்கள். ஆனாலும் ஆபிரகாமுக்கு இந்த லோத்துக்கு இந்த தீங்கு வந்த உடனே அவனால் அது சகிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது அவனிடத்துல அந்த அந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தன்னிடத்துல இருந்த 318 பேரை அவர்களை அவன் என்ன பண்றான், கூட்டிக் கொண்டு 14வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அவர்கள் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தருவித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் அவர்களை வெற்றி கொண்டான். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. 5 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண ஆளை ஜெயிக்க முடியல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சது இல்லை, என்ன சொல்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சுட்டு வந்துட்டார், சந்தோஷம். ஆனால் அதன் பிறகு இந்த வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன பயம் தெரியுமா, இந்த 4 ராஜாக்களும் ஒருவேளை திரும்பவும் தன்னிடத்துல யுத்தத்திற்கு வந்தால் தான் என்ன செய்ய போகிறோம், இது பெரிய அவனுக்கு ஒரு பயமாகவே இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்க அந்த 4 ராஜாக்களும் பெரிய பெரிய ஆட்கள். இப்போ இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில தீங்கு நாளில கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வந்து அவனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது, மனிதர்களை குறித்த பயம். அது என்ன பண்ணுதுன்னா இவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருவாங்களோ, இவங்க எனக்கு எதிராக ஏதாவது செய்வாங்களோ, எழும்பிடுவாங்களோ அப்படின்னு நம்ம ஒரு சிலரை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. காரணம் என்ன அப்படின்னா நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற யாரா இருந்தாலும் அவங்க உன்னை சேதப்படுத்த முடியாது. அவர்களுடைய எல்லா எதிர்ப்பையும் தடுத்து நிறுத்துகிற ஒரு கேடகமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஆகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், வேலை தலங்களில் ஆகட்டும், எதிர்ப்பாய் எழும்புகிற யாரை பார்த்தோம் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னுடைய கேடகமாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பாதுகாக்கும் கேடகமாய் இருக்கிறேன். தீங்கு நாளில ஆபிரகாமுக்கு கர்த்தர் கேடகமாக இருந்தார். இரண்டாவது நாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை என்ன தெரியுங்களா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இந்த இடத்துல நாம் பார்க்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா, எலியா ஆகாப் ராஜாவின் இடத்துல போய் சொல்றான், என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த நாட்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்றார். இப்போ இத சொல்லிட்டாரு. ஆனா இங்க இந்த மொத்த இஸ்ரவேலுக்கும் வந்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, பஞ்சம் ஏற்பட்டது. அங்க என்ன வந்துருச்சு, பஞ்சம் வந்தது. மழையை காணோம், எந்த செழிப்பும் இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. இப்போ எல்லாம் குறைவுபட இப்போ சொல்லும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா, இது ஒரு தீங்கு நாள். என்னாச்சு, குறைவுகள் வந்து விட்டது. குறைவு வந்த உடனே ஆண்டவர் பாருங்க கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து இல்லை, அவர் உடனே எலியாவை பார்த்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த இடத்துல நாம் பார்ப்போம்னால் 3வது வசனத்தில் சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுப்பேன். 4வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே ஆச்சரியங்களை தான் செய்வார். நம்புறீங்களா? நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு ஆண்டவர் அற்புதமான உதவிகளை தருவார். இந்த காகங்களுக்கு பழக்கம் என்ன, நம்ம கிட்ட இருக்கிறத திருடிட்டு போவோம், நம்ம கிட்ட இருக்கிற திருடிட்டு போவோம். சாப்பிட்றது மட்டும் இல்லை, இருக்கிற ஒரு சில காகங்களை பார்த்தீங்கன்னா நகையை திருடிட்டு போன காகங்கள்லாம் இருக்குது இல்லை. அப்போ இந்த காகங்களுக்கு என்னன்னா பிடுங்கி சாப்பிட்ற பழக்கம் தான் அதுக்கு இருந்துச்சு.
ஆனா கர்த்தர் எலியாவுக்கு துணையாக இருந்ததினால தீங்கு நாளில அவனை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். இந்த காகம் என்ன பண்ணு தெரியுங்களா? விடியற் காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்துச்சு, சாயங்காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்துச்சு. எங்க இருந்து கொண்டு வந்துச்சு? இதுக்குன்னு யாராவது ரெடி பண்ணி வச்சாங்களா, இல்லை இது எங்கேயாவது போய் திருடிட்டு வந்துச்சா? ஒன்றும் தெரியாது இல்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்கன்னா தெரியும். எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது ஒன்றும் தெரியாது. ஆனால் வரும். ஒரு அல்லேலியா சொல்லி இருக்கணும். நீங்கள் அப்படியே திகச்சு போய் நிற்கிறீங்க போல. வருமா அப்படின்னு. வரும். அல்லேலூயா. எங்கேருந்து வருது தெரியாது, எப்படி வருது தெரியாது, ஆனால் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த காகங்களுக்கு கட்டளையிட்டாரா. ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார். அவன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். உண்மைதானே? வேற எதுவும் அவருக்கு வேலை இல்லை. கொரோனா டைம் மாதிரி சாப்பிட்டாரு, படுத்து தூங்குவார். திரும்பி எழுந்திரிச்சு சாயந்தரம் சாப்பிடுவார், படுத்து தூங்குவார். ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கும்போது கூட அளந்து தான் கொடுத்தாரு. மத்தியானம் ஒரு வேளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, செரிமானம் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? படுத்து தூங்குறவனுக்கு சப்பாத்தியும் கறியும் கொடுத்தா செரிக்காது. ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு, காலையில் ஒரு வேளை. எவ்வளோ அருமையாக யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, அந்த இடத்துல ஆற்றின் நீர் இருந்த வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். சரி, இப்போ நடக்காத காரியத்தை ஆண்டவர் அங்கே நடத்துகிறார். இப்போ பாருங்க, அந்த கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். நல்ல கவனிங்க, கட்டளை இட்டேன் என்று அவர் சொல்றார். எலியா போகும்போது யோசிச்சுட்டே போயிருப்பார், பெரிய பணக்காரியா இருப்பாங்க போல இருக்குது, அங்கே போனால் நமக்கு குறைய இருக்காது அப்படின்னு நினச்சி போனால், முதல்ல போன இடத்துலையே பார்க்குறாரு, அந்த வழியிலேயே பார்க்குறாரு. சாரிபாத்துக்கு போன பொழுது ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை இருக்கிறாள். இப்போ இவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்குறாரு, அம்மா குடிக்கிறதுக்கு? ஆமாம் கேட்குறாரு. கேட்டால் அந்த அம்மா கொண்டு வர்றதுக்கு போகும்போது இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா அப்படின்ற பொழுது தான் இப்போ பதில் வருது. என்ன தெரியுமா? பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில். இவர் ஏற்கனவே பட்டினியா போயிட்டு இருக்கிறாரு. கேரித் ஆற்றங்கரையில் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அதுக்குள்ள சாரிபாத்தில் ஒரு விதவைக்கு ஆண்டவர் கட்டளை இட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு, அங்கே போய் சாப்பிட்டுக்கோன்னு போனா அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீ வேற, என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம். நல்லா கவனிங்க, கடவுள் நமக்கு தருகிற அல்லது நம்மை நடத்துகிற வழி எப்படிப்பட்டது தெரியுமா? ஆச்சரியமானது இல்லை? உண்மைதானா? இல்லாத இடத்துல இருந்தால் கர்த்தர் நமக்கு தருவார். இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் அப்படி ஒன்றும் முடியாதவர் இல்லை. அல்லேலூயா. மோசே திடீர்னு ஒரு நாள் கேட்கிறார், ஆண்டவரே ஒரு மாதம் இந்த ஜனங்களுக்கு இறைச்சி எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? அவர் கணக்கு போட்டு பார்க்குறாரு. எகிப்தினுடைய கலைகளில் சிறந்தவர்ல, அவர் கணிதத்தில் சிறந்த மனுஷன். உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்தாரு, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொடுத்தாலும் செட் ஆகாது, இருக்கிறது கொஞ்சம் தான். கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு மாதத்துக்கு எப்படி ஆகும்? யோசி பார்த்துட்டு கடைசியில் கடவுள்கிட்டே கேட்டார், எப்படி செய்வீங்க? ஆண்டவர் சொல்கிறார், என் கை குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. எனக்கு ஒருவேளை எப்படி இது நடக்கும்? ஆண்டவர் எப்படி என் தேவையை சந்திப்பார்? எப்படி என்னுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார்? எப்படி என் பிரச்சனைகளை ஆண்டவர் சீர்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு அது லேசான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு அது லேசான காரியம். நினைச்சாருன்னா மொத்த காடையும் கொண்டு வந்து வனாந்தரத்தில் இறக்கிடுவார். நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் கஷ்டம். அல்லேலூயா. கொண்டு வந்து போடுறதுக்கு அவர் ரெடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்றாரு, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில தீங்கு நாளில அவனுக்கு
ஏற்ற நேரத்தில் எல்லா தேவைகளையும் சரியாக சந்தித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் தேவைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தால், அது உனக்கு தீங்கு நாளை போல இருக்குமானால் அந்த தேவைகளை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவராலே சாத்தியமே இல்லாத இடங்களிலிருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்ன வீட்டில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு இல்லை, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும். அல்லேலூயா. அது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ யோசிக்கிற மாதிரி இல்லை, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய அற்புதமான நடத்துதல் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. அல்லேலூயா. எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க, நடக்கும். எப்படி செய்வீங்க கேட்காதீங்க, செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் சார். அப்ப தீங்கு நாளிலே தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். 3வது, தீங்கு நாளிலே என்னை கூட இருந்து காக்கிற ஒரு கர்த்தர். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால், நேபுகாத் நேச்சார் அங்கே ஒரு பொற்சிலையை நிறுத்துகிறார். 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலையை அங்கே நிறுத்திவிட்டு அவன் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், நீங்க இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எல்லாரும் வணங்கினாங்க, ஒரு 3 தலை வணங்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரத்துக்கு வணங்கல, அந்த அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு வணங்கல, தலை வணங்கல, அந்த சிலைக்கு தலை வணங்கல. அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா, இன்னைக்கு அதை வாசிக்கும் போது ஒரு 3 வார்த்தை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவங்கள பற்றி குற்றம் சொல்லும்படி வர்றாங்க. இல்ல, தானியேலின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது அதுக்கு முந்தின வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்க. இப்போ 12வது வசனத்தை நீங்க பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் முதல்ல ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. ராஜாவே உங்களை அவங்க என்ன பண்ணல, மதிக்கல. 2வது என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். 3 காரியம். 1, உங்களை மதிக்கல. 2வது, உங்க தெய்வங்களை ஆராதிக்கல. 3வது, நீ நிறுத்தின சிலைக்கு அவங்க முன்னால வணங்கல. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இந்த எரியிற எண்ணெய் நெருப்புல எண்ணெய் ஊத்தின கதையா, ஏற்கனவே ராஜா கோபத்தில் இருக்கிறான். இவங்க அந்த ராஜாவை பார்த்து சொல்லும்போது 16வது வசனத்தில் சொல்றாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? அப்படித்தானே இவங்க சொன்ன ஆன்சருக்கு இதுதான், இப்படித்தான் சொல்லணும். உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? நான் ஏன் உன் தெய்வத்தை வணங்கணும்? நான் ஏன் உன்னுடைய தேவர்களை வணங்கணும்? ஏன்? அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், உன்னுடைய தேவர்கள் நீ ஆராதிக்க சொல்ற, ஆனா நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றான், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. அல்லேலூயா. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. வம்ப விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்றாங்களா. அந்த மாதிரி ராஜாவுக்கு கோபத்தில் இருக்கிறான். அவன் கோபத்தை இன்னும் கிளறி விட்டாங்க. ராஜா பாருங்க, இப்போ 1 மடங்கு எரிந்து கொண்டிருந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக எரிய வச்சிட்டான். 1 மடங்கு அப்படின்னா 7 அடி 3 அடி உயரமா. 7 மடங்குன்னா எவ்வளோ உயரம்?
21 அடி உயரம். 21 அடி உயரம்னா இது 12 அடி. இந்த ரூஃபு 12 அடி. இது மாதிரி 2 மடங்கு உயரத்துக்கு நெருப்பு எரியுது. எப்படி இருந்திருக்கும்? பக்கத்தில் போக முடியாது, அவ்வளோ பயங்கரமான நெருப்பு. இவங்களை கட்டி கொண்டு போய் உள்ளே போட்டவங்க சாதாரண ஆளில் பலசாலிகள்னு பைபிள் சொல்லுது. அவங்க சுருண்டு விழுந்து செத்துட்டாங்க. இப்போ உள்ளே போய் விழுந்தவன் விடுதலையோட சுத்துறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைக்கிறவர். அல்லேலூயா. இப்போ ராஜா பார்க்குறான், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறாரு. பைபிள் சொல்லுது பாருங்க, 23, 24வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ராஜா கேட்குறாரு, என்னோ அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். இப்போ அவர் சொல்றாரு, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க அக்கினி சூளையில் போய் விடுற வரைக்கும் ஆண்டவர் அங்கே தென்படலை, ஆனால் கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஆண்டவர் என் கூட தான். எப்போ வெளிப்பட்டார் தெரியுங்களா? அவங்க உள்ள நெருப்பில் போய் விழுந்த உடனே அந்த இடத்துல ஆண்டவருடைய சாயலும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம வெளியே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போய் விழுந்தோன்னா உலகம் பார்க்கும், செத்து போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இவங்க கதை அப்படின்னு நினச்சா, அங்கே ஆண்டவர் நம்ம கூட உலாவுகிறதை உலகம் பார்க்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? இப்போ ராஜாவுக்கு அந்த அந்த அதை சூழ்நிலையை பார்த்த உடனே உட்கார்ந்துருந்தவன் எழுந்திருச்சான். அல்லேலூயா. ராஜா எழுந்து இல்லை, அந்த வேதம் சொல்லுது, தீவிரமாக எழுந்திருந்து அவன் இப்போ கேட்குறான், 4வது ஆளுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறான். எல்லாம் முடிஞ்சது. கடைசி காரியம் என்ன தெரியுங்களா? வேதம் என்ன சொல்லு தெரியுமா? 29வது வசனத்தை பாருங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். அப்புறம் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த இடத்துல அவங்க அடிமைகளாய் இருந்தார்களோ அந்த இடத்துல இவங்களை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர்களை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். தீங்கு நாளில் நம்மோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. 4வது ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 18வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கும் போது அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் சொல்றாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது. பவுல் ஊழியத்துக்கு போகும்போது அவர் பின்னால் ஒரு கூட்டம் போச்சு. அவர் எந்தெந்த திருச்சபைக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இல்லை ஆட்கள் ஓடி வருவாங்க, அவருக்கு பணிவிடை செய்வாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பிஷப் மாதிரி, சின்ன பிஷப்பு வந்தார்னா எவ்வளோ மரியாதை இருக்குமோ அந்த மரியாதை அவருக்கு அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து கப்பல் ஏறி அவர் போகிற வரைக்கும் அவர் பின்னால் ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? நிறைய நேரங்களில் நம்ம நல்லா இருக்கும்போது ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும். பணம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. குறைவுபட ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவனெல்லாம் காணாமல் போயிடுவான். அதே மாதிரி தான் பவுலினுடைய வாழ்க்கையில்
நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். எல்லாம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. அவரை வாழ்த்துனாங்க, வரவேற்றாங்க, அவரை வழி அனுப்புனாங்க, எல்லாம் கூட்டம். ஆனால் இப்போ ராஜாவுக்கு முன்னால் உத்தரவு சொல்ல நிற்கும் போது ஒருத்தனையும் காணோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பவுல் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துருப்பார். யாராவது தெரிஞ்ச முகம் இருக்குதா, இவ்வளோ கூட்டத்தில் யாராவது ஒருத்தராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அதான் அவன் சொல்கிறான், முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை நேரத்தில் சுற்றி பாருங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பணம் இருக்குதா, வருவாங்க. உங்களுக்கு நல்ல திறமை, உயர்வில் இருக்கிறீங்களா, வருவாங்க. நிறைய சாப்பாடு போடுறீங்களா, போகும்போது வரும்போதெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா, வருவாங்க. நீங்கள் குறைவுபட்டு நிற்கும்போது உங்களை விசாரிக்கிறதுக்கு கூட வரமாட்டாங்க. காரணம் பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருத்தரும் என் கூட இல்லை. அதை சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் உலகம். இதுதான் சொல்லுங்களேன் உலகம். இதுதான் உறவு. இதுதான் மனிதர்கள். அல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக பவுல் சொல்றார். அதாவது அவங்க பாவம் பயந்து போயிட்டு இருப்பாங்க, அந்த குற்றம் அவர்கள் மேலே. ஆனால் சொல்றாரு 17வது வசனம், கர்த்தரோ. அல்லேலூயா. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. கர்த்தரோ. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டாங்க, நண்பர்கள் என்னை கைவிட்டாங்க, எனக்கு அறிமுகமானவர்கள் கைவிட்டாங்க, நான் நம்பி யாரெல்லாம் இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சோனோ அத்தனை பேரை கைவிட்டாங்க. நான் தன்னந்தனியனாய் நிற்கும் போது கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு நாள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தனியாக இல்லை அப்படி சொல்லுங்க. நான் தனியாக இல்லை. யார் எனக்கு துணை இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு துணையாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் எனக்கு துணையாக தான் இருப்பார். எந்த இடத்துல அவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி முடிகிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தீங்கு நாளிலே அவர் என்னோடு கூட இருந்து என்னை மறைத்து ஒளித்து வைத்து என்னை உயர்த்துகிற கர்த்தர். தாவீது சொல்றான், கர்த்தர் தீங்கு நாளில் என்னை பாதுகாப்பவர். ஆபிரகாம் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், தீங்கு நாளிலே கர்த்தர் எனக்கு கேடகமாக இருந்தார். அப்புறம் எலியாவிடத்துல கேட்டீங்கன்னா தீங்கு நாளில் அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இடத்துல கேட்டீங்கன்னா தீங்கு நாளிலே அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தார். பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா தீங்கு நாளிலே கர்த்தர் எல்லாரும் கைவிட்டாலும் அவர் எனக்கு துணையா இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க துணையா இருக்கிறாரு. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கு நாளிலே துணையாக இருப்பதற்கு யாரும் இல்லை, ஆனால் நீர் ஒருவர் மட்டுமே இருக்கிறீரப்பா. ஆபிரகாம் பயந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். யாரும் உனக்கு எதிராக எழும்ப முடியாது, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, யாரும் உன்னை தொட முடியாது. அதே போல எலியாவுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், தீங்கு நாள், பஞ்சம், நிறைய குறைவு, கேரி தாற்றங்கரையிலே நடக்காத அற்புதத்தை கர்த்தர் நடத்தி காண்பிக்கிறார். காகங்கள் அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. சரி, அங்கதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தது இன்னும் பெரிய அற்புதம் ஒன்று நடத்துறாரு. ஏழை விதவை, ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு அந்த பஞ்சத்தில் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்ன அந்த ஏழை விதவை கொண்டு அந்த பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தரால் போஷிக்க முடியுமானால், இந்த இரவில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ குறைவை பார்த்து ஏன் பயப்படுற? உன் குறைவை நான் நிறைவாக்கி பஞ்சகாலம் முழுவதும் குறையின்றி உன்னை போஷிக்கவும் உன்னை நடத்தவும் நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன்னு ஏன் பயப்படுறேன்னு கேட்குறார். மூன்றாவது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் இடத்துல போனீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அக்கினி சூளையில் விழுந்தோம், எங்கள் கூட ஒரு ஆண்டவர் உலாவுகிறத நாங்கள் பார்த்தோம். அக்கினி சூளை எங்களை சேதப்படுத்த முடியலை, அக்கினி எங்களை தொட முடியலை, அவர் எங்களை பாதுகாத்தார். கடைசியாக பவுல் மூலமாக சொல்கிறாரு, எல்லாரும் உன்னை கைவிட்டாங்கன்னு நினைக்கிறியா? யாருமே என் கூட இல்லையா? எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க.
என் உறவுகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நிர்கதியாக நிற்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இரவு கர்த்தர் உங்கள் கூட நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளின்படியே எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்தீர், எலியாவுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்தீர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில பாதுகாக்கிறவராய் இருந்தீர். பவுலோடு கூட இருந்து உம்முடைய சுவிசேஷத்தை அவன் மூலமாய் நிறைவேற்றினீர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் எங்க கூட இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீங்கு நாளிலே எங்களை நீர் மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.